ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிகாரம்தான். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சில காரியங்களை பேசுகிறேன். இந்த அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கொண்டு வந்துட்டார். கானான் தேசத்துக்கு பக்கத்தில் அவங்க வந்து நிற்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச நாளில் கானானுக்குள்ளே போயிடலாம். அந்த இடத்துல வச்சு ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இந்த அதிகாரத்தை ஜனங்களுக்கு எழுதுகிறார். இந்த அதிகாரம் நிறைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளிலே திருமணம், வீடு பால் காய்ச்சி நல்ல நல்ல காரியங்கள் எல்லாவற்றிலும் இது வாசிக்கப்படும். இதில் அநேக வசனங்கள் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமாக எழுதுகிறார். முதல் 14 வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பல விஷயங்களை உள்ளடக்கிய காரியமாக அது இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் 3 விஷயத்தை மட்டும்தான் உங்களோடு பேச போகிறேன். நான் என்ன பேசணும் அப்படின்னும்போது ஆண்டவர் இதை எனக்கு இந்த பகுதியை உணர்த்தினார், அதனால் பேசுகிறேன். 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். 3 காரியத்தை உங்களோடு பேசுவேன். முதலாவது காரியம், உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆங்கிலத்தில் that the Lord your God will set you high above all nations of the earth என்று எழுதப்பட்டிருக்கு. அதாவது எல்லா நாடுகளுக்கும் மேலாக, எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக உன்னை உயர்த்தி வைப்பார். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஏன் தான் பிள்ளைங்க அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார்? அவர் பெரிய தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேலே, எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், ஆங்கிலத்தில் ஆல் நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த், எல்லா ஜாதிகளும், எல்லா நாடும், எல்லா இன மக்களும், எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் மத்தியில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன்னாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆனால் ஏசப்பா சிலுவையில் மரித்து அத்தனை வாக்குத்தத்தத்தையும் எனக்கும் உங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டார். நீங்கள் மட்டும் இல்லைடா, என்னை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை 100% பலிக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வசனம் எனக்கும் சொந்தம். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், இது உங்களுக்கும் சொந்தம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், இது உங்களுக்கும் சொந்தம். ஏன் தான் ஜனங்களை அப்படி உயர்த்தி வைக்கணுன்னாரு? அவர் உயர்ந்த தேவன். அவர் சாதாரணமானவர் கிடையாது. வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அவர் ஏதோ சும்மா ஒரு 4 பூச்செடியை வாங்கி வீட்டில் வச்சு படைத்த தேவன் அல்ல. இந்த முழு உலகத்தையும் படைத்தவர். ஹல்லேலூயா. ஆமாம், சூரியனை ஒரே ஒரு லைட்டு தான் அது வெளியில் வந்ததுன்னா மொத்த உலகமும் பளிச்சுன்னு இருக்கும். எங்கேயுமே லைட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் ஆயிரக்கணக்கான சூரியனை வானத்தில் வச்சுருக்காராம். ஆனால் எல்லாம் தள்ளி தள்ளி வச்சுருக்கார். கிட்ட ஒன்றே ஒன்று வச்சுருக்கார். இது போதும், ஒரு பல்பு எரிஞ்சாலே மொத்த உலகமே பளிச்சுன்னு இருக்கும், கவலையே கிடையாதுன்ட்டார். அவ்வளோ பெரிய தேவன் தான் பிள்ளைகள் தன்னை விசுவாசிக்கிறவங்கள கீழே இடத்துக்காக வைப்பார், மட்டமாவாக நடத்துவார், ரொம்ப பரிதாபமாக வச்சுருப்பார். ஆனால் சில நேரங்களில் ஏன் நாம் பரிதாபமாக இருக்கிறோம்? வசனம் தெரியல, பைபிள் படித்தா தானே ஆண்டவர் எனக்கு என்னென்ன வச்சுருக்காருங்கிறது எனக்கு தெரியாதனால தான் நான் பரிதாபமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு அழகான ஒரு வாலிபன் கேரளா மாநிலத்தில்
பஸ் ஸ்டாண்டில் இறங்குறான். ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ரிச்சான ஒரு பாய். ஆனால் ஒரு ஹோட்டலில் போய், ஐயா எனக்கு வேலை ஏதாவது கொடுப்பீங்களா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, சில நாள் ஆகுது, வேலை கொடுங்களேன்னு டேய் உன்னை பார்த்தா இவ்வளோ பெரிய பெரிய இவன் மாதிரி இருக்க, உனக்கு எதுக்குடா ஹோட்டலில் வேலை? இல்லையா, என் கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சு, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா 4 அந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவேன், ஹெல்ப் பண்ணுங்கய்யான்னு. சரி, பார்க்கறதுக்கு ஆனால் ரிச்சாக இருக்கான், ஆனால் வேலை கொடுத்துட்டேன். டேபிள் துடைச்சிட்டு இருக்கான். அங்கே வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தா, இவனை பார்த்தா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் என்னமோ டேபிள் துடைக்கிற மாதிரியும், இவன் பெரிய ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் இவன் துடைச்சின்னு இருக்கிறான். அழகாக வெள்ளை வெள்ளைன்னு யங் பாய். ஹோட்டலில் தான் சாப்பிட்றான். அப்படியே அந்த ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் ரூம் பார்த்துருக்கீங்களா, தங்குறது ரூமை ரொம்ப பாவமாக இருக்கும். அதில் தான் தங்குறது ரொம்ப கஷ்டம். டெய்லி டேபிளை துடைப்பான். சார் தோசை பூரி இட்லி சொல்லுவான். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார். டேய் உன்னை பார்த்தா நீ என்னமோ உன் பேச்செல்லாம் கூட இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக வார்த்தைகள் வர்ற மாதிரி தெரியுது, நீ அடக்கி அடக்கி பேசுகிற, எனக்கு என்னமோ உன் மேலே ஒரு டவுட் இருக்குது. நான் ரெகுலராக சாப்பிட வரும்போது வேர்ட்ஸ்லலாம் அந்த தமிழ் அந்த இந்த வார்த்தைகளோட அந்த வார்த்தைகள் நல்லா வருதுடா உனக்கு அப்படின்னு சொல்லி, உன்னை பார்த்தா சாதாரணமாக இல்லை, நீ ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற, இங்கிலீஷில் நல்லா பேச தெரியும் சார். எங்கடா பேசுனா சரளமாக பேசுகிறான். நீ பேசாமல் என் கம்பெனிக்கு வந்துடுறியா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன், நல்ல வேலையை போட்டு தரேன்டா. எதுக்குடா, ஆள் பார்க்கறதுக்கு நல்ல அழகாக இருக்க, நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுகிற, வந்துடுறியான்னு சொன்ன. ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொன்ன தேதியில் நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு வரல. இப்படியே ஒரு 3-4 மாதம் ஓடிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு கார், கோடிகளுக்கு மேலே மதிப்புள்ள ஒரு கார் சர்ன்னு வந்து நிற்கிது அந்த ஹோட்டல் முன்னாடி. வந்து நின்னா அதிலேருந்து இந்த அதனால் பவுன்சர்ஸ் பயங்கரமாக கோட் சூட்லாம் போட்டு இறங்குறாங்க. நேரம் வந்து இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சு பேரை சொல்லி, இவர் இருக்காரா அப்படின்னு. ஆமாம், ஹோட்டல் ஓனர் பார்க்குறாரு. ஆமாம், என்ன வேணும் சார், அவரை கூப்பிடுங்க. அவர் வந்து நின்னோடனே எல்லாம் சல்யூட் அடித்து, அப்பா உங்களை வர சொன்னார். காரில் பெரிய காஸ்ட்லி காரு ஏற்றுனாங்க. அப்போ தான் கேட்டாங்களா, நீங்கள் யாருங்க? இந்தியாவின் நம்பர் 1 வைர வியாபாரியுடைய மகன். அல்லேலூயா. இந்தியாவின் நம்பர் 1 வைர வியாபாரியுடைய மகன். பல 1000 கோடி சொத்துக்களுக்கு மதிப்புள்ள அவருடைய பையன். அவங்க அப்பா சொன்னாராம், பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு 300 ரூபா கையில் கொடுத்து எங்கேயாவது போய் பொழைச்சி 3-4 மாதம் வாழ்ந்து பார், அப்போ தெரியும் கஷ்டம் என்னன்னு. அப்படி ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா, கரெக்டாக நான் வந்து நிற்கிறேன், நீ எங்கே இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி 3 மாதமும் என்ன தொடச்சார்? டேபிள் தொடச்சிக்கிட்டு இருந்தார். சில நேரங்களில் நம்ம அப்பா யாருன்னு தெரியாமல் நம்ம டேபிள் தொடச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம அப்பா யாருன்னு தெரியாமல் இன்னொருத்தர்கிட்ட உதவிக்கு போய் நிற்கிறோம். வானத்தையும் பூமியும் வைர வியாபாரி இல்லை, வைரமே ப்ரொடக்ஷன் பண்ணுறவரே அவர் தான். ஆமாம், எல்லா வைரத்தையும் வச்சுருக்கிறவரே அவர் தான். மொத்த வைரத்தையும் வச்சு காம்பவுண்ட் சோறு கட்டி வச்சுருக்காரு. நீங்கள் என்னடா கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கையில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, மூக்கில் போடுறீங்க. நான் காம்பவுண்ட் சோறு கட்டுற அளவுக்கு பெரிய ஆள். அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைய டேபிள் துடைக்க விடுவாரா? அதனால தான் அவர் சொன்னார், ஏதோ இந்தியாவில் உன்னை உயர்த்தி வைக்க போகிறேன், அயப்பாக்கத்தில் உன்னை உயர்த்தி வைக்க போகிறேன், அப்படி இல்லை, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த மாதிரி ஒரு தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன். அவர் சொல்கிறார், உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னா உயரமாக வைப்பேன்.
எல்லா ஜாதிகள்லையும் நீ உயர்ந்திருப்ப. அப்போ இது நடக்குமா நடக்காதா? ஆமேன்னு சொன்னவங்களுக்கு நடக்கும். அதனால் எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடுங்க. என்ன ஏன் ஆண்டவர் உயர்த்துறாரு? அவர் உயர்ந்தவரியா? நான் ஒரு 100 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன். சும்மா என் பையன் கிழிஞ்சு போன பேண்ட்டு டவுசரையாக போட்டுட்டு போவான்? சொல்லுங்கள். என் பையன் ஒரு இத்து போன ஒரு பஞ்சர் ஆகி அப்படியே துருலாம் பிடிச்ச சைக்கிளை ஓட்டிகிட்டு போவான்? இந்தியாவிலே பெஸ்ட்டான சைக்கிள் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கு 1 லட்ச ரூபா மதிப்புள்ள சைக்கிளை வாங்கி கொடுப்பேன். ஒரு வீட்டில் சோஃபா மட்டுமே 16,10,000 ரூபா. ஏன்? அவன் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். நம்மக்கிட்ட 16 லட்ச ரூபா இருந்தால் என்ன பண்ணுவான்? அவன் சோஃபா மட்டுமே 16,100,000 வாங்கி போட்டிருக்கான். ஏன்? அவனை அவ்வளோ வசதியாக இருக்கிறதுனால செய்கிறான். நேற்று ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு வீட்டில் ஹிந்து தான் அவங்க பையன் ஷிப்பில் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற வேலை, பிஸ்னஸ். அப்பாவுக்கு 88 வயசு. அவருக்குன்னு தனியாக லிஃப்ட் வச்சு வீட்டுக்குள்ளே ஹோம் தேட்டர் 5 சீட்டு தான். 5 சீட்டில் புதுசாக படம் வந்ததுன்னா அப்பா பார்க்கணும், வெளியில் பார்த்தா தெரியாது. ஆனால் உள்ள ஹோம் தேட்டர், நேராக லிஃப்ட்டில் ஏறினார்னா ஹோம் தேட்டரு ஓப்பன் ஆகும். அங்கேயே பாத்ரூம், டாய்லெட், எல்லா ஃபெசிலிட்டியும். அப்பா புது படம் பார்க்கணும். அப்படியே லிஃப்ட் ஏறினா மொட்டை மாடி, மேலே தோட்டம், வாக்கிங் போகிறது. கொஞ்சம் பணம் இருக்குங்க, அவனே ராயலாக வாழ்கிறான். மொத்த பணமும் அவரது தான், மொத்த தங்கமும் அவரது தான். வானமும் பூமியும் பூமி நிறைவும் கர்த்தரோடுதுங்க. இந்த மொத்த பூமிக்கும் சொந்தக்காரர் அவர் தாங்க. முழு உலகங்களுக்கும் சொந்தக்காரர் அவர் தான். அப்போ அவர் ஈக்குவலுக்கு என்னை கொண்டு வரணும்னு நினைக்கல, என்ன தப்பு இருக்குது? கை வைத்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக உயரமாய் வைப்பார், உயர்த்தி வைப்பார். ஆமென். 2வது ஆசீர்வாதத்தை பைபிள் சொல்லுது. 3ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நடுவில் ஒரு வசனத்தை விட்டுட்டு அந்த வசனத்தில் மட்டும் ஆசீர்வாதம்னு வரல. 3ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ பட்டணத்திலும் வெளியிலும். ஆமாம், ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுது? இந்த சிட்டி, இந்த கண்ட்ரி, இந்த சிட்டி, இந்த கண்ட்ரி. அங்கே இந்த ஃபீல்டுன்னு போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் நீ ஊருக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்ப, வெளியிலையும் ஆசீர்வாதமாக இருப்ப, சிட்டிக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்ப, நாட்டுக்குள்ளேயும் ஆசீர்வாதமாக இருப்ப. சிட்டின்னா நீங்கள் வாழ்கிற இடம், ஆனால் நாடுங்கிறது எல்லோரும் வாழ்கிற இடம். நீ வாழ்கிற இடத்துலையும் ஆசீர்வாதமாக இருப்ப, மற்றவங்க வாழ்கிற இடத்துலையும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது பட்டணத்துக்குள்ளேயும் நீங்கள் வாழ்கிற இடத்துலையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் மற்ற மனிதர்கள் வாழ்கிற இடங்கள்லையும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சிலர்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே தெரியும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எதிர்மறையாக இருக்குது. ஒரு துணி எடுக்கணுன்னா கஷ்டம், சாப்பாடு விஷயத்தில் கஷ்டம். சிலர்லாம் இருக்காங்க, பழைய சோறு சாப்பிட்டு ஏய் பல்லில் கறி குத்திருக்கு, அந்த குச்சி எடு, ரோட்டில் யார் கேட்டால் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடு. சில வீம்புக்கு பந்தாவுக்கு வாழ்கிறது. ஆண்டவர் அப்படி சொல்ல, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளி உலகத்துலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்கே போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், சில ஆட்களுடைய வாழ்க்கையில்
ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லையே பாஸ்டர், ஆசீர்வாதம்னா என்ன பாஸ்டர் அப்படிங்கிற மனநிலைமையில் தான் இருக்கீங்க. அதுக்கும் சொல்லித்தாரேன், 3 காரியம் சொல்லித்தாரேன். 2வது சொல்கிறாரு, உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும், ஃப்ரூட் ஆஃப் யுவர் பாடி, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையிலையும் உனக்கு சொத்து பத்து இருந்ததுன்னா அந்த நிலத்தின் ஃப்ரூட் ஆஃப் லேண்ட் இல்லையா, மாடு ஆடு. அந்த காலத்தில் பிஸ்னஸே மாடு ஆடு தான். இப்போ உங்களுடைய தொழில் என்ன, வேலை என்ன? சிலர் வேலையிலெல்லாம் போயா வெளியில் நீ இந்த கம்பெனிக்கே வர வேண்டாம்னு சொல்கிறான், வேலையே கிடையாது போன்றான். அப்படி சொல்லக்கூடாது நம்மளை. அவன் வேலையை விட்டு வெளியில் அனுப்புனான்னா அவன் கம்பெனி இழுத்து மூடணும். அந்த அளவுக்கு நாம் அங்கே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும். நான் இல்லைன்னா அந்த கம்பெனியே நடக்காது, நான் இல்லைன்னா அந்த இடத்துல வேலை ஓடாது. அது ஆசீர்வாதமாக? ஆமாம். அரசாங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் நான் இல்லைன்னா, அந்த அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் இல்லைன்னா அந்த வேலைகள் ஒழுங்காக நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேருடைய வேலை ஸ்தலத்தில் அற்பமாக நடத்தப்படுறீங்க நீங்கள்? ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ இல்லைன்னா அந்த வேலையை வேறு எவரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு தேவன் உங்கள் மேலே ஒரு கிருபை ஆசீர்வாதத்தை வைத்திரணும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது சொல்கிறாரு, மிருகஜீவன் பலனால் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். உன் கர்ப்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ ஞானம் இருக்கா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா பிளெஸ்ஸிங் இருக்கா? இந்த உலகத்தில் 3 பேர் வழியாக தான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் 3 பேர் தான். ஒன்று பரலோகத்தின் தேவன், அவர் தான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். 2 நல்ல ஆவிக்குரிய தெய்வ பயம் நிறைந்த பெற்றோர்கள். உங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிறாங்கன்னா நீங்கள் பயப்படணும். உங்கள் அம்மா உங்கள் அப்பா நல்லா ஜெபிக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருந்தால் அவங்கள கண்டு நீங்கள் பயப்படணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உன் தாயும் தன் தாயும் தன் தகப்பனையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். இதே அதிகாரத்தில் இருக்குது. பைபிளில் கூட வேண்டாம், அந்த அவன் எங்கேயோ தேட வேண்டாம், இதே உபாகமத்தில் இருக்குது, இந்த அதிகாரத்திலே இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, நீ உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே நீர் நன்றாக இருப்பதற்கும் உன் தகப்பனின் தாயும். ஆமாம். எத்தனை பேர் தாயின் தகப்பனையும் அவமரியாதை பண்ணுறீங்க? மனம் திரும்புங்க இன்னைக்கு, இல்லைன்னா ஆசீர்வாதம் வராது. 3வது தேவ மனிதர்கள். கர்த்தர் அவர்கள் மூலம் ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுக்குறார். என்னாகும் 6 அதிகாரத்தில் இருக்குது. ஆசாரியர்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். கை வைத்து ஜெபிக்கும்போது ஆசீர்வாதம் வருது. மனசார அவங்க எங்கேயோ இருப்பாங்க, மனசுக்குள்ளே அப்பா என்ன ஒரு அருமையான பிள்ளைங்க, நல்லா இருக்கணும்ப்பானாலே ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போது இது தேவனிடத்திலேருந்து வர்ற ஆசீர்வாதம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவனிடத்திலேருந்து வர்ற ஆசீர்வாதம். ஏன்னா அவர் தான் உன்னை ஆசீர்வதிப்பார்னு வசனம் சொல்லுது. அதனால் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தையும் போதகர் ஊழியர்கள் மூலம் கொடுக்குற ஆசீர்வாதத்தையும் இதில் நான் கம்பைன் பண்ணலை, சும்மா அது இடைச்சொருகளாக சொன்னேன். ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் உங்கள் வேலை ஆசீர்வதிக்கப்படும். 5ஆம் வசனத்தில் சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும். பாருங்கள், கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் உணவு நல்லாவே சாப்பிடுங்க, நல்லாவே ஆண்டவர் கொடுக்குறார். ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது ஒரு ஹிந்து மனிதர்கள் 10 பேர் வந்தாங்கன்னா
கிறிஸ்தவங்களும் முஸ்லீமும் ஒரு 10 பேர் வர்றாங்க ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, அடப்புக்கு. நான் அப்போ யோசித்து பார்த்தா இந்துஸில் பெரும்பாலும் ஒரு 8 பேர் கிட்டத்தட்ட தண்ணி, சிகரெட்டு இந்த மாதிரி அதனால் வர்றாங்க. ஆனால் இந்த முஸ்லீமும் கிறிஸ்தவங்களையும் பெரும்பாலானவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னா சாப்பிட்டு தான். ஆமாம், கண்ட மணிக்கு சாப்பிட்றது. நல்லா சாப்பிடுங்க, ஆனால் கவனமாக சாப்பிடுங்க. இப்போ நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருதய பிரச்சனை சம்மந்தப்பட்டவங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு போட்ட நோட்டீஸை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னா நான் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டேன். யாராவது முன்ன கூட்டி போயிருந்து நான் போய் ஜெபிக்க போய் அந்த இதை பார்த்துருந்தேன்னா அப்படியும் நான் தப்பிச்சிருப்பேன். அதனால் சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு ஃபுல் கட்டு கட்டாதீங்க. அரை வயிறு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கு. அரை வயிறு. எதெல்லாம் பிடிக்காதோ அதுதான் உடம்புக்கு நல்லது. எதெல்லாம் நாக்குக்கு ரொம்ப வருதோ அதெல்லாம் கெடுதல். அதில் போட்டிருக்கு அந்த சாப்பாடெல்லாம் 65 வறுவல், பொரியல், அப்படியே எண்ணெயில் முக்கி எடுத்ததெல்லாம் மொத்தமும் கெடுதல். காய்கறி, பழங்கள், மெயின் ஆஃப் வெஜிடபிள்ஸ். நான் ஹாஸ்பிட்டலில் தான் துன்பத்தை அனுபவித்தா வீட்டில் வந்தாலும் துன்பந்தான். காய்கறியாக வருது. இது வரைக்கும் நான் பார்க்காத காய்கறிலாம் மிதக்குது. ஆமாம், ஆனால் நல்லது. அதனால் ஆண்டவர் சொல்லிட்டார், சாப்பாடு ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்களுக்கு சோறு கொடுக்காம ஆண்டவர் அவங்கள சோதிச்சார். இப்போது நிறைய கொடுத்துட்டு சோதிக்கிறார். சாப்பிடு. எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து தோத்துறோன்னா போகிற, சாப்பிடு. எப்படி அங்கே பிரச்சனை உனக்கு வரதான் போகுது, ஆண்டவரே என்ன போகிற, சாப்பிடு. சாப்பாடு இல்லாதப்போ பரிசுத்தவான்கள் சாப்பாட்டுக்காக என்ன பண்ணாங்க, ஆண்டவரே பசிக்குது, ஆண்டவரே உணவில்லை, ஆண்டவரே கீரை தண்ணி. ஒரு பாஸ்டர் பிள்ளைங்க இன்றைக்கி கோடீஸ்வரர்களாக இருக்காங்க, 3வது சந்ததி. ஆனால் அந்த ஐயா சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை வீட்டில். அதனால் ரோட்டு ஓரத்தில் போய் சில கீரைகள்லாம் நின்னதை பறிச்சுட்டு வந்து, அவருக்கு தெரியும் அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்து வேக வச்சு, ஏன்னா அவன் மரம் கிடச்சிடும், தண்ணி இருக்குது, மீதி எதுவும் கிடையாது, போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கீரையெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு தண்ணியை புருஷனும் பொண்டாட்டியும் குடித்தாங்க. இன்றைக்கி அதே பாஸ்டருடைய பேரன் விஆர் மகாலில் வீடு வாங்கி கட்டியிருக்காரு கோடிக்கணக்கில். ஹல்லேலூயா. அன்னைக்கு கொடுக்காம ஆசீர்வதிச்சார், சோதிச்சார், இன்றைக்கி அள்ளி கொடுக்குறார். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அப்போவும் அது கூட பரவாயில்ல, இதுதான் கொஞ்சம் ஆபத்து. எதுதான் ஆபத்து? நிறைய வாங்கி வச்சுக்கின்னு இருந்தால் தான் ஆபத்து. இப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சாப்பாட்டுக்கு நீ கஷ்டப்பட மாட்டப்பா, நீ நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். விசுவாசி இப்போ யாராவது சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா? ஆனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விசுவாசி கஷ்டப்பட்டோமா? உண்மைதானா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டு கஷ்டப்பட்டோமா? கை தூக்குங்க. கஷ்டப்பட்டது உண்மைதானே? நான்லாம் கஷ்டப்பட்டேன் சார். ஹல்லேலூயா. ஆனால் இப்போ சாப்பாடு கஷ்டப்படுறேன்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். அவங்களுக்கு தனியாக மாதந்தோறும் கவனிச்சிடலாம். அப்படி யாராவது இருந்தா, யா நல்லா சாப்பிட்றேன்யா அப்படி நினச்சா நேராக ஹோட்டல் போயிடுவேன். அப்போல்லாம் ஹோட்டல் போக முடியுமா? ஹோட்டலுக்கா ஒரு 5 கிலோ அரிசி யாராவது வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி தானே இருந்தோம். இப்போது ஃபேமிலியாக ஹோட்டல் போகலாம் வா. அதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆனால் சாப்பிடுங்க.
பார்த்து சாப்பிடுங்க. 6வது வசனம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏங்க இந்த வார்த்தையை சொன்னார்? எனக்கு இந்த 6ஆம் வசனம் தான் குழப்பமாகவே இருந்தது. மீதியெல்லாம் ஓகே, ஆனால் இந்த 6ஆம் வசனம் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எதுக்கு? கானான் தேசத்துக்கு உள்ளே நுழையிறதுக்கு சில நாளுக்கு முன்னாடி வனாந்தரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கானானுக்குள்ளே போக போகிறாங்க. கானான் எப்படிப்பட்ட இடம்? ராட்சதர்களும் ஒரு பக்கம் செழிப்போ, நல்லதும் ஆபத்தானதும் இருக்குது. போகும்போதும் பிரச்சனை இருக்கலாம், வெளியில் வர்றதும். இப்போ கூட பாருங்களேன், நம்ம வெளியில் எங்கன்னா போயிட்டு திரும்ப வரும்போது உயிரோடு வருவோமா? போகையிலும் வருகையிலும் நம்பிக்கையற்ற இடத்துல அவங்க நின்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போவோமா வருவோமா, வெளியில் போனால் உருப்படியாக போவோமா, உள்ள வீட்டுக்குள்ளே வந்தாலும் உருப்படியாக இருப்போமா? திடீர்னு எதிரிகள் வந்து முற்றுகை போட்டானா முடிஞ்சது கதை, உள்ளே காலி. வெளியில் போகிற வழியில் கல்லர் கையில் மாட்டினா ஃபுல்லாக அந்த கானான் தேசம் முழுவதும் எதிரிகள் தான். மாட்டினா செத்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது, கம்மஸ்ட் இன், அப்புறம் கோஸ்ட் அவுட். வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும். ஆமென் சொல்லுவோமா? நீ போகையிலும் நீ வருகையிலும். ஒவ்வொரு நாளும் வெளியில் போயிட்டு வர பிள்ளையை நினச்சி எத்தனை, ஹஸ்பண்டை நினச்சி எத்தனை பேர் பயத்தோடு உட்காண்ட்ருப்போம். காலேஜுக்கு பிள்ளைகளை, ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புனா பத்திரமா போயிட்டு வரணும். பயப்படுறோமா? ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதமாக இருப்ப. ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் உன் களஞ்சியங்கள், இதுதான் உங்கள் அக்கௌண்ட். உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி பாருங்கள். உங்கள் அக்கௌண்ட் புக்கில் போய் பேங்க்கில் அந்த இதை ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டு சொல்லுங்கள், உங்கள் பீரோவில் சொல்லுங்கள், என் களஞ்சியத்தை கர்த்தர் இனி ஆசீர்வதிப்பார். அதில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இனிமேல் இல்லைன்ற வார்த்தைக்கு இடம் இல்லை. ஆமாம், என் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். ஒரு வீட்டில் 127 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டானுங்க. ஒரு பெரிய ஆளுடைய வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர் 4.5 லட்ச ரூபா திருட்டு நடந்திருக்குன்னு கேஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் விசாரித்தா 4,50 லட்சம் ரூபா காணாமல் போயிருக்கு. வீட்டில் வேலை பார்த்தவங்க சிறுக திருடி இருக்கான். மொத்தமாக கணக்கு பார்த்தா 4,50 லட்சம் ரூபா. அது என்ன பண்ணியிருக்கான்னா, கொஞ்சம் கொஞ்சமாக திருடி அவன் ஏரியாவில் ஒரு 3 மாடியாக என்னமோ வீடு வாங்கியிருக்கான். இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணார், நேராக போய் அதை எழுதி வாங்கிட்டு வந்துட்டார். அல்லேலூயா. என் பணத்தில் தானே நீ வாங்கின, இப்போ உன் மேலே கேஸ் கொடுக்குவா இல்லை எழுதி கொடுக்குறியாண்ணா? அவன் பார்த்தான், எழுதி கொடுத்துட்டான். அழகாக ஒரு வீடு 4,05 லட்ச ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஊன் களஞ்சியம், ஊன் உழைப்பு இன்னொருத்தனுக்கு போகாது. ஆமென். சொல்லுங்கள், என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். ஆமாம், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நிறைய பேருடைய வேலையில் ஒன்றுமே இல்லை. எவ்வளோப்பா வேலை, ஜாப்பு சேல்ரி 15,000 ரூபாய், 12,000 ரூபாய், 10,000 ரூபாய். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. உன் வேலையில் ஆண்டவர் உயர்வை கட்டளையிடும். எழுதி வச்சுக்கோ. வேலையே இல்லைன்றவங்களுக்கும் சொல்கிறேன், வேலை செய்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், இன்னிலேருந்து நான் ஜெபிப்பேன் உங்களுக்காக. இன்னிலேருந்து உங்கள் வேலையில் ஒரு விசேஷத்தை காண போகிறீங்க. நீ கையிட்டு செய்கிற, சொல்லுங்கள், நீ கையிட்டு செய்கிற வேலையில் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த கையை சொல்லுங்கள், நீ கையிட்டு சொல்லுங்கள், இந்த கையிட்டு செய்யும் வேலையில் எல்லாம் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஸோ 2வது காரியம் ஆசீர்வாதம். அப்புறம் நீ இருக்கிற தேசத்தில் ஒன்று ஆசீர்வதிப்பார் சொன்னார்.
மூணாவது காரியம் என்ன தெரியுமா? இம்பார்ட்டண்டானது. அதுவும் 7ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். இங்கே பாருங்கள், நிறைய பேருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை காரணமே சாத்தான் தான், சத்ரு தான். நோய்க்கு காரணம், வறுமைக்கு காரணம், சண்டைகளுக்கு காரணம், மரணங்களுக்கு காரணம். அதாவது நல்லா இருக்க வேண்டியது நாசமாக போகிறது காரணம் பிசாசு தான். பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா? லூக்கா 13:16 கட்டி வச்சுருக்கான். சாத்தான் கட்டி வைத்தான் அப்படின்னு இருக்குது வசனம். அப்போ எதையுமே செய்ய முடியாது. இப்போ உங்கள் 2 கையங்காலையும் கட்டி போட்டால் சாப்பிடுவீங்களா? குளிப்பீங்களா? பல் விளக்குவீங்களா? டீ குடிப்பீங்களா? ட்ரெஸ் உடுத்துவீங்களா? கையை காலை நீட்டிட்டு நல்லா தூங்குவீங்களா? கையங்காலையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்களால் எதையும் செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இன்றைக்கி விசுவாசிங்க வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியல. நல்லது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பாஸ்டர், கஷ்டமாக இருக்குது. கட்டி வச்சுருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், அந்த சத்துருவை இன்றைக்கி நான் முறித்து போடுவேன், ஒப்பு கொடுக்குறேன்றாரு. வருங்க, ஒப்பு கொடுக்குறாரா? இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை நாள் என் பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தின இந்த சாத்தானை யார் கையிலே ஒப்பு கொடுக்குறாரு? முறியடிக்கப்படும்படி என் கையிலே ஒப்பு கொடுக்குறாரு. மாட்டினா விடுவேன், நான் மாட்டினா விடுவேன். பாம்பு அடிக்கிற மாதிரி அடித்து சாவடிப்பேன். பூரான அடிக்கிற மாதிரி கொன்னுருவேன். சக்கையாக நான் சிக்கி எடுத்துருவேன். மனுஷனே இல்லை, உங்களுக்கு எதிரி பிசாசு தான். ஒரு நாள் மனிதர்கள் கிடையாது. ஆமென். அதுக்கு மாற்று கருதே கிடையாது. அடித்து துவம்சம் பண்ணிடணும். ஒப்பு கொடுக்குறார். நல்லா இருந்த யோபு வாழ்க்கையில் சாத்தான், சும்மா இருந்த சாத்தான், அவனுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பங்காளியா? இவன் சொத்தை அவன் எடுத்துக்கிட்டானா? கிடையாது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் வாழ்க்கையில் போய் கொடுக்காத பிரச்சனையாங்க, கொடுக்காத பிரச்சனையா? நேற்றெல்லாம் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஒரு வித்தியாசமான ஒரு உடல் அமைப்பை பார்த்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னடா இது? அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னார், யோபுவோடவாப்பா நம்ம பாடுபடுறோம். அவர் அனுபவிக்காத நோயா, அவர் அனுபவிக்காத பிரச்சனையா? மொத்தத்தையும் வலித்து வாரி எடுத்துகிட்டு போனானே. ஜில்லட் அப்படின்னு ஒரு ஷேவிங் ரேசர் விளம்பரம் பார்ப்பீங்களா? மொத்தமும் வலித்து எடுக்குமா. அதே மாதிரி பிசாசு மொத்தத்தையும் 10 பிள்ளைங்க, ஆடு மாடு கழுதை குதிரை ஒட்டகம் வீடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இவன் உடம்புல இருக்கிற ஆரோக்கியத்தையும் எடுத்துகிட்டு, அதுதான் அவன் வேலை. அவனை கொண்டு வந்து என் கையில் கொடுத்தா மண்பட்டர் ஜாமா கொடுப்பேன். சாவடி தான். சாத்தானை கையில் கொடுத்தாருனா அவனுக்கு தெரியும், இவனுங்க கையில் மாட்டினோம் யார் கையிலையும் மாட்டலாம், ஆனால் கிறிஸ்தவன் கையில் மட்டும் பிசாசு மாட்டக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளோதான். ஒரு முறை ஒரு பிசாசு சபையில் துரத்துறதுக்கு 3 நாளாக கத்தி கத்தி தொண்டையெல்லாம் வலி. அது உலகம் முழுவதும் போன பிசாசு போல் இருக்குது. இங்கே வந்தது 4வது 3 நாள். நான் விடுற மாதிரிலாம் இல்லை. அது எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்தாலும் பார்த்துட்டு வரட்டும், பார்த்துக்கிடுவோம். 4வது நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அப்படியே ஜெபம் பண்ண. நான் போகிறேன், இதே தானே 3 நாளாக சொல்லிட்டு கிடக்க, போக மாட்டேங்குது. ஆனால் அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப முடியல. நான் போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை போக சொல்கிறதுக்கு உத்தரவு இல்லை அப்படின்னுச்சு. ஐயோ, எந்த மந்திரவாதிகிட்ட போய் நம்ம அதை அனுப்புனது எவனு போய் நம்ம கண்டுபிடிக்கிறது? அவன் உத்தரவு கொடுத்தா தான் போகுமாமேன்ட்டு குழம்பிட்டேன். என்னடா உத்தரவு கொடுத்தா தான், உத்தரவு இல்லை நான் போகிறதுக்குன்னா? அப்போ தான் ஆண்டவர் தெளிவாக பேசினார். நீ சொல்கிறா உத்தரவு கொடுக்குறான்னு. இயேசு நாமத்தில் அப்படி நெஞ்ச நிமித்தினா பாருங்க. இயேசு நாமத்தில் நான் உத்தரவு கொடுக்குறேன், போயிடுன்னு போயிடுச்சு. ஆடா பாவி, இது கூட தெரியாமல் துரத்தின்னுக்குறேன்னு. ஏங்க 18 வருஷமாக போவே போவாதுன்னு சொன்ன பிசாசு
மாட்டுச்சு பாருங்க, வச்சு நல்லா தேய்னு தேய்ச்சி நொங்கு 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 நொங்கி. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவர் கிருபை நம்ம மேலே இருக்கு. ஆமென். உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரா? யாத்திராம 2:23 இடத்துல அவன் அடிமைப்படுத்தி வைக்கிறான். எனக்கு ஆன்ஜியோ பண்ணதுக்கு எதிர் பெட்டில் ஒரு அம்மா இருந்தது. ஆர்சி வயசு ஒரு 60 இருக்குன்னு நினைக்கிறேன், 60 இருக்கும்ல. என்ன அட்டகாசம் பண்ணுச்சுன்னு நீங்கள் ஐசியூ வார்டில் உக்காந்துன்னு அவன் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட இதுக்கே டைமிங் தான். அப்போ தான் எல்லாத்தையும் கட்டெல்லாம் அவுத்து இப்போ கொடுங்கன்ட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு கவர் வாங்கிட்டு வர்றாரு தனியாக. என்னன்னா அவன் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் மனம் திரும்பிடுவீங்க. ஆமாம், அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சாப்பாடை ஒருத்தன் ஒன்றுமே கொமட்டாமல் வாமிட்டு வராமல் மனரம்யமாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டான்னா அவன் உண்மையிலேயே கிறிஸ்தவன். ஆமாம், நல்ல கிறிஸ்தவன். அப்படி இருக்கும் அந்த சாப்பாடு. சாப்பிட்ருக்கீங்களா? ஹார்ட் பேஷண்ட்டுக்கு தனியாக, மற்றவங்களுக்கெல்லாம் சப்பாத்தி வருது, எங்களுக்கு சப்பாத்தி வராது. ஐயோ, உப்பு இருக்காது, சப்பு இருக்காது, ஒன்றும். அதனால் இந்த அம்மா அவரை தோசை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கு. ஹார்ட் பேஷண்ட் தோசையே சாப்பிடக்கூடாது. இது நைஸாக உட்காந்து ஐசியூ வார்டில் பிரித்து உக்காந்து இப்படின்னு கையில் எடுக்குது. இங்கேருந்து நாசமாக போச்சு. என்னது? அப்படியே அந்த கவரை பிடுங்கிட்டு வந்தது. ஒழுங்காக ஓடி போயிரு அவங்க வீட்டுக்கார் போக்குமால். அது பண்ண அட்டகாசம் இருக்க. ஐசியூவில் ஆன்ஜியோ பண்ணி தொடையில் பண்ணியிருக்காங்க, இறங்கவே கூடாது. இறங்கி பாத்ரூம் போயிட்டு குடுக்குடுன்னு ஓடியாந்து பட்டுக்குச்சு. ஐயோ, சில ஆட்கள்லாம் அடிமைப்படுத்தி வச்சுருக்கு. நாக்க, வயிறை, நுரையீரலை, கையை சாசு கட்டி வச்சுருக்கான். அவங்களால அதுலேருந்து விடுதலை பண்ண முடியல, அடிமைப்படுத்தி வச்சுருக்கான். ஆண்டவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் உன்னை அடிமைப்படுத்தினது உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், முறிய அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பேன். சும்மா புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, முறிய அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6 நாளில் விளைச்சலை கெடுத்து, சாப்பாடை கெடுத்து, சாப்பிட விடாமல் பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்துகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3 வேலையும் மாத்திரம்தான் என் சத்துரு செய்கிறானா? கிடையாது, நிறைய செய்கிறான். நான் சும்மா ஒரு 3 எடுத்து சொல்லியிருக்கேன். கட்டி வைக்கிறான், அடிமைப்படுத்துகிறான், நமக்கான எல்லா விளைச்சலையும் கெடுக்கிறான். கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுவான், திடீர்னு ஒரு பிரச்சனை, ஜெபம் போச்சு, அதுக்கப்புறம் ஜெபிக்கவே மாட்டான். நல்ல பைபிள் படிப்பான், சகோதரி நல்ல பைபிள் படிக்கும், திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, பைபிள் படிக்கிறத விட்டுரும். சபைக்கு ஒழுங்காக வரும், திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டாந்து அதோடு விட்டுரும். விளைச்சல் வர்ற நேரத்தில் கெடுத்து விட்டுறது. கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு விசுவாசம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருப்போம், கெடுத்துருவாங்க, அந்த ஆத்துமா வராது. இப்படி ஏதாவது விளைச்சலை கெடுக்கிறது. உன் வாழ்க்கையிலையும் நீ படித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லா கொண்டு வரலான்னு நினைப்ப, ஆனால் கெடுத்து விட்ருவான். ஆண்டவர் சொல்றார், இந்த வேலை செய்கிற சத்துருவை இன்றைக்கி உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன். அவனை முறியடிக்கிறது மட்டும் இல்லை, அவன் வந்தது ஒரு வழி, ஆனால் அவன் ஓட போகிறது 7 வழி. ஹல்லேலூயா. அவன் வந்தது ஒரு வழி, ஆனால் ஓட போகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? பிச்சுக்கின்னு ஓட போகிறான், 7 பீஸாக போக போகிறான். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3 விஷயமும் அதில் எழுதப்பட்டிருக்குல்ல. ஆனால் இந்த 3 விஷயமும் நடக்கணுங்க. என்னை கர்த்தர் உயர்த்தி வைக்கணுங்க, என்னை இந்தென்ன விஷயங்கள்லாம் ஆசீர்வாதமாக வைக்கணுங்க, என் எதிரியை நறுக்கி நசுக்கி 7 வழியாக ஓட விடணுங்க அப்படின்னா அதுக்கு 3 வசனம் 3 வார்த்தை செய்யணும்னு பைபிளில் போட்டிருக்கு. 1ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, நம்பர் 1, அவர் கட்டளையை நீ செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் கட்டளையை நீ செய்யணும்.
கைப்பிடிச்சி சொல்லுங்கள், பிரதர் சிஸ்டர், அவர் கட்டளை நீங்கள் செய்யணும். சொன்னீங்களா? சொன்னீங்களா? செய்யணும். சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி கேட்கணும். அது சொல்கிறார் பாருங்கள், அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேன். கேட்கணும். சொல்லுங்கள். இந்த காதில் கையை வைங்க. அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் கட்டளையை செய்யணும். 9ஆம் வசனம். மூணாவது, அவர் வழியில் நடக்கணும். சொல்லுங்கள். முதல்ல கேட்கணும், செய்யணும், நடக்கணும். எதில்? அவர் வார்த்தையில், அவர் கட்டளையில், அவர் வழியில். சொல்லுங்கள். அவர் வார்த்தையில், வார்த்தையை கேட்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும். இப்போ அவர் எங்கேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு? ஆண்டவர் எங்கெங்கே பேசிகிட்டு இருக்காரு? சத்தத்தை கேட்குறதுக்கு எங்கேருந்து கொடுக்குறாரு? இதை இப்போ பேசிகிட்டு இருக்குது அவர் சத்தம் தான். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ சொல்லிகிட்டு இருக்குது அவர் சத்தம் தான். நம்புறீங்களா? இந்த சத்தத்தை கேட்கணும், இதில் வர்ற கட்டளையில் நடக்கணும், செய்யணும், அவர் வழியில் நடக்கணும். இது மூணுமே ஒரே வசனத்தில் வருது. 14 வசனத்துக்குள்ளே ஒரே வசனத்தில் இந்த 3 வருது. அது எந்த வசனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒரு போனஸ். அதில் ஒரு போனஸ் ஆண்டவர் சொல்கிறார். 9ஆம் வசனம் இல்லை, இந்த 3மே ஒரே வசனத்தில் வருது. கேட்கணும், செய்யணும், நடக்கணும். அது போனஸ். இன்னுமா கண்டுபிடிக்கிறீங்க? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவருங்க கை கொள்வது, நடக்கிறது, செவி கொடுக்கிறது. கர்த்தர் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்னொரு சொல்லுங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது பாருங்க. அந்த லார்ட் ஷால் மேக் தி த ஹெட் அண்ட் நாட் த டெய்ல். ஆமென். பாருங்க, நாணயத்தில் ஹெட் அண்ட் டெய்ல் சொல்லுவாங்களே, நீ ஹெட்டாக இருப்ப, டெய்லாக வரமாட்ட. ஹல்லேலூயா. அண்ட் தோ ஷால் பி அபவ் ஒன்லி. எனக்கு அந்த வார்த்தை தான், அதுக்காக தான் அதை போட சொன்னேன். அபவ் ஒன்லி. நீ மேலே தான் இருப்ப, நீ மேலே மட்டும்தான் இருப்ப. உன் தலை மட்டும் உயர்த்தப்பட்டு தான் இருக்கும். நீ கீழே போக மாட்ட. ஹல்லேலூயா. நீ கீழே போக மாட்ட, நீ மேலே மட்டும். அது பாருங்க, தோ அண்ட் தோ ஷால் பி அபவ் ஒன்லி. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் மேலே உயர்த்துவோம், என் தலை உயர்ந்திருக்கும் தேவன் செய்வார். முழங்கால் போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த காரியத்தை சொல்லி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பாருப்பா, நான் உங்கள்கிட்ட பேசுகிற சத்தத்துக்கு கேட்கணும்ப்பா, செவி கொடுக்கணும். 2வது, நான் என்ன சொல்லணும்? செய்யணும்ப்பா. 3வது, என் வழியில் நீ நடக்கணும்ப்பா. இந்த 3 நீ செஞ்சேன்னு வச்சுக்க, உன்னை இந்த உலகத்துலேயுமே உயர்ந்த இடத்துல வைப்பேன். உன்னை ஆசீர்வாதமாக கிட்டத்தட்ட எத்தனை காரியத்தில் சொன்னாரோ அத்தனை காரியத்திலையும் வைப்பார். நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவை நொறுக்கி 7 வழியாக ஓட விட்டுருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நடக்கும், அது நடக்கணும், நடக்கும். அவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி, ஏசப்பா இந்த வார்த்தையை அத்தனையும் அப்படியே விசுவாசிக்கிறேன். என் காது கேட்டுச்சு, என் இருதயம் விசுவாசிக்குது, என் தேவன் பெரியவர், எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அற்புதம் செய்வார். இந்த வசனத்தின்படி நீங்கள் எனக்கு செய்வீங்க, இந்த வசனத்தின்படி எனக்கு நீங்கள் செய்வீங்க. இந்த உபாகமத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் சொன்ன வார்த்தையெல்லாம் என் வாழ்க்கையில் பழிக்கும். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொன்னதை
உபாகமம் 28:1-14 வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையில் வந்து பலிக்கும். நல்ல நல்ல கையை தட்டி நல்ல சத்தமாக ஆண்டவரை உயர்த்தணும், சத்தமாக ஆண்டவரை துதிக்கணும், சத்தமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், தோத்திரம் சொல்லுங்கள், சத்தமாக தோத்திரம் சொல்லுங்கள். ரிசீவ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்பட்டோம். அந்த வசனத்தை எல்லாம் ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்கள் மேலே ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கட்டும். உங்கள் சிரசு மேலே. உனக்கு விரோதமாய் சத்துரு 7 வழியாக ஓடி போவான். ஒரு வழியாக வந்தால் 7, 2 வழியாக வந்தால் 14, 10 வழியாக வந்தால் 70 வழியாக ஓடி போவான். இன்னைக்கு நடக்கும். சாத்தான் கர்த்தருடைய நாமத்தினால நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். கையை நல்லா தட்டுங்க, ஆசீர்வாதம் உண்டாகும். இது வரைக்கும் ஒன்றும் பார்க்கல. நீ எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை அப்படி நீ சொன்னா கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு அது பலிக்கும், இன்னைக்கு அது பலிக்கும், இன்னைக்கு அது பலிக்கும். கையை நல்லா தட்டி தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. கையை நல்லா தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி கர்த்தர் இப்போ உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார் பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார் பாருங்க. இறங்கி வருது பாருங்க உங்கள் மேலே எல்லாம் அந்த வார்த்தைகள் அப்படியே பனி போல இறங்கி வருது பாருங்க. ஒரு அக்கினியாக இறங்கி வருது பாருங்க, ஒரு பனி போல இறங்கி வருது பாருங்க. உங்கள் மேலே இறங்குது அந்த வார்த்தைகள் எல்லாம். நீ கையிட்டு செய்ய போகிற வேலையில் இனிமேல் ஆசீர்வாதத்தை பார்ப்ப. ஓ ராபா காதா மகரா ஷகரா பதடா பாரா ரிதலா பாஷகதடா பரகா துடா கரபாரா ரிபி கபடா தலா ஷதரா பகதரா நதரா. பார்ப்பீங்க பார்ப்பீங்க பார்ப்பீங்க, உங்கள் கண்களால் பார்ப்பீங்க, உங்கள் இருதயத்தால் உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்கும். உன்னை உயரமாக வைப்பார் ஆண்டவர். எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சத்துருவை முறி அடிக்க ஒப்பு கொடுப்பார். 7 வழியா ஓடி போவான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி விடாத. ஆசீர்வாதம் இறங்கி வர்றவர், அந்த வசனம் இறங்கி வர்றவர் பனியை போல இறங்கணும் பைபிளில் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய வசனம் பனியை போல இறங்கும். எர்மோன் மேலும் ஓ ஸ்தோத்ரா, அது அபிஷேக தைலமா இறங்கி வரும். கீதா பாரா காதா ராபா ராகா ஷாகா தாரா பௌதி பியா தாராபா. சீயோன் பர்வதத்தின் மேல் இறங்கி வருகிற பனி, அந்த தைலம் போல அந்த ஆசீர்வாதம் எல்லார் மேலே இறங்கி வரும். நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, துதிங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.